Taste the Daily. திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான கதிர் ஆனந்த் சென்னையில் உள்ள இடி அலுவலகத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜராகியுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக கண்ணதாசன், திமுகவினுடைய அமைச்சராகவும் திமுக நாடாளுமன்ற திமுகவினுடைய அமைச்சர் துரைமுருகனுடைய மகனாகவும் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் சென்னை 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு தொகுதி வாரியாக ஒவ்வொரு மூடப்பட்ட கவர்களில் அவருடைய வாக்குச்சீட்டு, அதே போன்று வாக்களிக்கக்கூடிய அவர்களுடைய சீட்டு, அதே போன்று அந்த பணம் ஆகியவற்றை மூடப்பட்ட கவர்களில் பணத்தோடு வைக்கப்பட்டிருந்ததை அப்போது வருமான வரித்துறை அதிகாரிகளும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் பெட்டி பெட்டியாக கத்தையாக பணத்தை பறிமுதல் செய்தார்கள். குறிப்பாக திமுகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன், அதே போன்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக அமைச்சர் துரைமுருகனுடைய மகனாக இருக்கக்கூடிய கதிர் ஆனந்துடைய வேலூர் காட்பாடி இல்லம், அதே போன்று வேலூரில் இருக்கக்கூடிய கிங்ஸ் என்ற அவருடைய பொறியியல் கல்லூரிகள், பள்ளிகள், கல்லூரி நிறுவனங்கள், அதே போன்று காட்பாடி அருகே இருக்கக்கூடிய வேல்முருகன், கதிர் ஆனந்துக்கு நெருக்கமான திமுகவை சேர்ந்த பூஞ்சோலை சீனிவாசன், அவரது உறவினர்கள் என பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. குறிப்பாக கடந்த வாரம் கதிர் ஆனந்த் மற்றும் அவருக்கு சொந்தமான வீடுகள், அதே போன்று கல்வி நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டார்கள். கல்வி நிறுவனங்களிலிருந்து 13.7 கோடி ரூபாய் ரொக்க பணமும் அவருடைய வீட்டில் இருந்த லாக்கரை உடைத்து சுமார் 75 லட்சம் ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. குறிப்பாக 14 கோடி ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் பல்வேறு சொத்து ஆவணங்கள், பென்டிரைவ், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்டவற்றை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாகவும் நேற்றைக்கு தகவல் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் கதிர் ஆனந்த் சென்னையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. கதிர் ஆனந்த் தற்போது சென்னை 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திலே ஆஜராகி இருக்கிறார். குறிப்பாக திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் திமுக அமைச்சர் துரைமுருகனுடைய மகனாகவும் இருக்கக்கூடிய கதிர் ஆனந்த் தொடர்ந்து அமலாக்கத்துறை வலயத்திலே இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இவர் வெளிநாடுகளிலே சொத்துக்கள் வாங்கி குவித்திருப்பதாகவும் அதே போன்று பல்வேறு வரி ஏய்ப்புகள் செய்திருப்பதாகவும் இவர் மீது புகார்கள் எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது தொடர்பாக கத்தையாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த காட்சிகளை எல்லாம் வருமான வரித்துறை அதிகாரிகள் அப்போது வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய பரபரப்பை இந்த விவகாரம் ஏற்படுத்தியது. தற்போது கதிர் ஆனந்த் சென்னையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்பாக ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் கிடுக்குப்படி விசாரணையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக அந்த 14 கோடி ரூபாய் பணம் எந்த வழியிலே வந்தது, இது வரி ஏய்ப்பு செய்தது, குறிப்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது முறைகேடுகளில் ஈடுபட்டது, இதே போன்று எவ்வளவு வெளிநாடுகளில் சொத்து குவிக்கப்பட்டிருக்கிறது, அதில் எவ்வளவு வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு விரிவான விசாரணையை, கிடுக்குப்பிடி விசாரணையை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்திடம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த விசாரணையுடைய பின்புலத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதில் மேலும் இன்னும் சில பேர் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான கதிர் ஆனந்த் சென்னையில் உள்ள இடி அலுவலகத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜராகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.